Hi friends, welcome to Diwali Sweet Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே 2 விதமான குலோப் ஜாமுன் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் ஸ்வீட் ரெசிபிஸ் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இன்றைக்கி நம்ம எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த குலோப் ஜாமுன் ரெசிபி பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் எம்மியான ஒரு டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸில் இருக்கிற மாவை நம்ம மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சுகரோட அளவு கரெக்டாக மெஷர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். 2 கப் அளவு அந்த ஜாமுன் மிக்ஸ் மாவு இருக்குது, அது ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. அங்கங்கே கட்டிகள் மாதிரி இருக்கும், அது இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு நம்ம நார்மல் டேப் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே ஸ்வீட் ரெசிப்பியில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்மளோட மாவு ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ரோல் பண்ணி நல்லா பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சுற்றி அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த 5 நிமிஷம் கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவு ஜாமுன் மிக்ஸ் மாவு இருக்கிறனால 1.5 கப் அளவு சுகர் கரெக்டான இனிப்பு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தகட்ட இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா 2 கப் மாவுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் 1.5 கப் அளவு சுகரே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த சுகர் ஆட் பண்ண பின்னாடி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இடையில அந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வேகமாக கரைஞ்சிரும். இப்போ சுகர் 3/4 வாசி கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் 3 ஏலக்காயை இடித்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ரோஸ் எசன்ஸ், இது உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். நம்ம பேக்கரியிலலாம் நம்ம குலோப் ஜாமுன் வாங்கி சாப்பிட்ருப்போம். அது கொஞ்சம் ஒரு ரோஸ் எசன்ஸோட அந்த ஸ்மெல் லைட்டாக இருக்கும். அந்த ஸ்மெல்க்காக தான் நான் அதை ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஏலக்காய் மட்டும் சேர்த்தாலே போதும். அது ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ரோஸ் எசன்ஸ். இப்போது சுகரு நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பாகுப்பதம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நல்லா சுகர் கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எண்ணெயும் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாகு ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் மாவும் நல்லா ஊறிடுச்சு. அதனால் அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாவில் இருந்து நமக்கு வேணுங்கிற அளவு சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக செய்ய போகிறோம். கையில் நெய் அல்லது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வேணுங்கிற சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நம்மளோட உள்ளங்கை அல்லது விரல்களுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்கள். விரிசல் எதுவும் இல்லாமல் நீங்கள் ரோல் பண்ணாதான் எண்ணெயில் ஃப்ரை ஆகும் பொழுது எங்கேயுமே விரிசல் இருக்காது. ஸ்மூத்தாக எல்லா சைடும் ஈவன் சர்ஃபேஸாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பால்ஸும் நான் ரெடி பண்ண போகிறேன். சைட் பை சைடு எண்ணெயும் சூடாகிட்டுருக்கு. ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப சூடாயிரும். அப்புறம் நீங்கள் குலோப் ஜாமுன் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது வெளியே வேகமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் கம்மியான ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்மளோட குலோப் ஜாமுன் அந்த உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு, ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது, ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த ஒரு ஜாமுனும் ரொம்ப ஃப்ரை ஆகிராமல் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆகிருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா சைடும் ஒரே மாதிரி கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் டைரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. அந்த சர்க்கரை பாகும் மிதமான சூட்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஜாமுன் நல்லா அந்த சர்க்கரை பாகு அப்சர்வ் பண்ணி அந்த சுகரோட
கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக அந்த ஜாமுன்குள்ளே இறங்கியிருக்கும். இதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா சுகரில் நல்லா ஊறிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.